ஹோட்டலில் கிடைக்கிற சிக்கன் ஷெர்வா அதே மெத்தடில் சூப்பராக ஈஸியாக மெத்தடில் நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் காம்பினேஷன். இது செய்கிறதுக்காக சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாருங்கள், நான் வச்சுருக்கிற கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன், கீரி போட்டுக்கோங்க நடுவில். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌனாக வர தேவையில்லை. பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கியிருக்கு, கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. நல்லா கலந்து வாசனை வர வரைக்கும், நல்லா வறுப்படுற வரைக்கும் கலந்து விடுங்க. இதில் பாருங்கள், ஒரு சின்ன சைஸும் இல்லை, பெரிய சைஸும் இல்லை, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு அரை தக்காளி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அது நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு இது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இந்த மசாலாலேயே சிக்கன் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனோட ஸ்மெல்லு, கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு இதிலே வதக்கிக்கோங்க. அந்த சிக்கனை போட்டோன்னா தண்ணி போடாதீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு இந்த மசாலா இந்த சிக்கனில் ஊறி வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், அது வேகிற வரைக்கும் நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட பெப்பர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பெப்பர் அதிகமாக வேணாலும் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு பெப்பர் டேஸ்ட்டு பிடிக்கினா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கும் சின்ன ஸ்பூனில் போடுங்க, பெரிய ஸ்பூனில் போடாதீங்க. பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். இந்த மிக்சியில் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சிம்மில் சிக்கனை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அடியிலேருந்து நல்லா கலந்து விடுங்க. அதிகமாக அனல் வைக்காதீங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ஃப்ளேம் நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா ஊறி இருக்குது சிக்கனில். இப்போ இதுக்கு கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது கூட நான் சோம்புத்தூள் போடுறேன். நான் சோம்பு ஃபஸ்ட்டு முழுசாக போடலை. இப்போ நான் கடைசியாக சோம்புத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கரம் மசாலா போடுறீங்களோ அதே அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம தண்ணி போடலை சிக்கனில் இது வரைக்கும். பாருங்கள், நம்ம அரைச்சதையும் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போடுங்க. சிக்கன் அரை வேக்காடு வெந்திருக்கு. உங்களுக்கு இப்போ வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிக்சியில் தண்ணி போட்டு அலசி போட்டுக்கிறேன். பாருங்கள், 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி போட்டுக்கிட்டேன். பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டே சிக்கன் வெந்திருக்கு. மீதி அளவு வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ அனல் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஷேர்வா எப்படி இருக்குது. உங்களுக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு வேணும்னா இந்த லெவலில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. கேப்சிகம் ஆப்ஷனல் தான்.
உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் போட்டிங்கன்னா சிக்கன் சூப்பராக இருக்கும் இந்த ஷேர்வா. நான் கடைசியாக பாதி தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லையா, அது கடைசியாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மசாலா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி செய்கிறதால நீங்கள் சப்பாத்தி பரோட்டாவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் வரும். நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் இந்த சிக்கன் இருக்கும். கொஞ்சமாக கலந்து விட்டோம். ரொம்ப தக்காளி வேக வேணாம், கொஞ்சமாக சூடு ஏறினா போதும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமும் போட்டுக்கலாம். கேப்சிகம் பாருங்கள், நான் ஒரு பாதி அளவு கேப்சிகம் போட்டிருக்கேன். இதையும் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாகவே வேக வச்சுக்கோங்க, ரொம்ப கூட வேக தேவையில்லை. பாருங்கள், கடைசியாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக, இது டெக்கரேஷனுக்கு தான் போடுறேன், பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பாருங்கள், கடைங்களில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சிக்கன் ஷேர்வா. கடைசியாக டெக்கரேஷனுக்கு ரவுண்டாக ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் சப்பாத்தியோ பரோட்டாவோ செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு 10 சப்பாத்தி கூட அசால்ட்டாக சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதையே நிறைய காசு கொடுத்து கடையில் போய் வாங்குறீங்க. ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திங்கன்னா வீட்டிலே நல்லா ஹைஜீனிக்காக பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும்.